கோவை அருகே நள்ளிரவில் கடைகளில் கல்லாப்பெட்டியை உடைத்து மர்ம நபர்கள் கைவரிசை காட்டிய நிலையில் பட்ட பகலில் யாசகம் பெறுவது போல் கடை ஊழியரின் செல்போனையும் திருடிச் சென்றுள்ளனர். திருட்டு கும்பல் பிடிபடுமா? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகில் காரமடை புங்கம்பாளையத்தைச் சேர்ந்தவர் 43 வயது நாகராஜ். இவர் காரமடை அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே சொந்தமாக எலக்ட்ரிக்கல் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவர் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். தொடர்ந்து நேற்று காலை கடையை திறந்து பார்க்கும்போது கல்லாப்பெட்டியில் வைத்திருந்த ரொக்க பணம் 15,000 திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த நாகராஜ் கடையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தபோது கடையின் பின்பக்க ஷட்டரை உடைத்து கடைக்கு நுழைந்த டிப்டாப் நபர் கல்லாப்பெட்டியில் வைத்திருந்த 15,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதேபோல் காரமடை வேளாங்கண்ணி பகுதியில் ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்த 50 வயது ராணி என்பவர் மளிகை கடை ஒன்றினை நடத்தி வருகிறார். இந்த கடையின் பூட்டும் மர்ம நபரால் நேற்று முன்தினம் உடைக்கப்பட்டு 10,000 ரொக்க பணம் திருடு போயுள்ளது. இவ்விரு சம்பவங்கள் குறித்து அறிந்த காரமடை போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து கடையின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவ்விரு திருட்டு சம்பவங்களிலும் ஈடுபட்டவர் ஒரே நபரா அல்லது கும்பலா என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலைய வணிக வளாகத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கூரிய நிறுவனத்தில் பெண் ஊழியர் தனது வழக்கமான பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு யாசகம் பெறுவது போல் சாமியார் வேடத்தில் வந்த இருவர் பெண் ஊழியரிடம் யாசகம் பெறுவது போல பேச்சு கொடுத்து நடித்துள்ளனர். அப்போது பெண் ஊழியர் அசந்த நேரத்தில் அவரின் விலை உயர்ந்த செல்போனை அந்த நபர்கள் திருடிவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளனர். அவர்கள் சென்ற சற்று நேரத்தில் செல்போன் திருடு போனது தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது அதில் இருவர் செல்போனை திருடிச் செல்வது தெரிய வந்தது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.